விஜய் வந்து அடிச்சுட்டு போனோன்னே பசுபதியால் தாங்கிக்க முடியல. விஜய் விட மாட்டேன், அவனை விடவே மாட்டேன், அவனை நல்லபடி வாழ விட மாட்டேன். உனக்கு நீ என்ன பண்ணாலும் சரிடா, காவேரியும் நீ சேர்ந்து வாழவே முடியாதுடா அப்படின்னு சொல்லிட்டு செமையா டென்ஷன் ஆயிடுறாங்க. என்னப்பா ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு ராகினி ஓடி வராங்க. நடந்த விஷயத்த சொன்னோன்னே, அவனுக்கு அவ்வளோ திமிராயிடுச்சாப்பா, அவனை சும்மாவே விடக்கூடாதுப்பா, அவனை வேணா போலீஸில் கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம்ப்பா. அவனை எதுக்கு நம்ம கம்ப்ளைண்ட் கொடுக்கணும்? கொடுத்தா அவனை ஒன்றுமே பண்ண முடியாது. ஏன்னா அவனை நானும் அடிச்சிருக்கேன். ஆனால் இருந்தாலும் இது தேவையில்லாத பிரச்சனை, எனக்கு தான் அவமானம், அதெல்லாம் நான் விடவே மாட்டேன். அவனை சும்மாவே விட மாட்டேன். அவனுக்கு ஏதாவது பெரிய தண்டனையாக கொடுக்கணுமா? அவன் வாழ்க்கையில் எழுந்துக்க முடியாது. காவேரி காவேரின்னு சொல்லிட்டு காவேரிக்காக தான் இவ்வளவும் பண்ணுறான். அந்த காவேரி அவனுக்கு கிடைக்கக்கூடாதுமா. அவன் வாழ்க்கையில் கண்டிப்பாக வெண்ணிலா மட்டும்தான் இருக்கணும். அதுக்கு இப்போவே ஒரு திட்டத்தை போடுறேன். நிஜமாவே அப்படி நடக்குமாப்பா? கண்டிப்பாக நடக்குமா? அந்த வெண்ணிலாவையும் அவங்க மாமாவையும் வச்சு இந்த திட்டத்தை எப்படி செயல்படுத்துகிற மட்டும் பாரு அப்படின்னு சொல்கிறாரு. அப்பா உங்களை இப்படி பண்ணிட்டானேப்பா, அவனை நான் சும்மாவே விட மாட்டேம்மா. வேணாம்மா, நீ அமைதியாயிரு, எல்லாத்துக்கும் அவனுக்கு தண்டனை கொடுக்க தான் போகிறோம். அதனால் இப்போ நீ எந்த கோவத்தையும் காட்ட வேணாம். நீ அந்த கோவத்தை காட்டினா அந்த வீட்டில் இருக்க முடியாது. அந்த வீட்டில் நீ இருக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம், புரியுதா அப்படின்னு சொன்னோன்னே, சரிங்கப்பா, ஆனால் ஒன்றுப்பா, உங்களை கை நீட்டி அடிச்சிட்டான்ல, அவனை நான் சும்மாவே விட மாட்டேன்ப்பா, அவனுக்கு இருக்குதுப்பா அப்படின்னு சொல்லிட்டு ராகினி சொல்லிட்டு இருக்காங்க. இங்கே வந்து என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் வெண்ணிலா வந்து ரொம்ப டென்ஷனாக இருக்காங்க. ராகினி வீட்டுக்கு வந்திருக்காங்க. வெண்ணிலாவும் மாமாவும் உடனே வந்து என்ன வந்து எங்களை கூப்பிட்டு அனுப்பிச்சிங்க, என்ன விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு, இனிமேட்டு நீங்கள் இங்கேயே தங்கலாம், எந்த பிரச்சனையும் இல்லை, ஹோட்டலெல்லாம் தங்க வேணான்னு. இங்கே பாருங்கள், நாங்கள் ஊருக்கே போயிடுறோம், எதுக்கு தேவையில்லாத பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு இருக்காரு வெண்ணிலாவோட மாமா. அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லை, நீங்கள் ஊருக்கு போக வேணாம், உங்கள் மருமகளுக்கு வாழ்க்கை கிடைக்கணுமா வேணாமா? என்ன வெண்ணிலா, உனக்கு விஜய் வேணுமா வேணுமா? எனக்கு விஜய் வேணும், விஜய் இல்லாமலாம் என்னால் வாழ முடியாது, விஜய் எனக்கு தேவை அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக விஜய் உனக்கு கிடைப்பான். அதுக்கான ஏற்பாடு எல்லாமே நான் பண்ணிகிட்ருக்கேன். நான் சொல்கிறபடி கேட்டிங்கன்னா விஜய் கண்டிப்பாக கிடைப்பான். எனது இவர் சொல்கிறபடி கேட்கணுமா? ஏற்கனவே அவனை நம்மளை ஒரு வழி பண்ணிட்டானே, இதில் இவர் சொல்கிறபடி கேட்டு வேறு ஏதாவது வச்சுன்னா அவன் எதாவது பண்ணிடுவானே, என்ன பண்ண தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு வெண்ணிலாவோட மாமா முடிக்கிற. என்ன பயமாக இருக்கா? அவன் எதாவது பண்ணிடுவான்னு பயமாக இருக்கா? அதெல்லாம் ஒன்றும் நடக்காது, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்றாரு. அது கேட்டுட்டு வந்து, சரிங்க, விஜய் ஏற்கனவே கோபமாக இருக்காரு, தேவையில்லாத பிரச்சனை எதுக்குங்க, நாங்கள் ஊருக்கே போயிடுறோமே, அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லை, நீங்கள் எங்கேயும் போவேணாம், நான் சொல்கிறபடி நீங்கள் கேட்டு தான் ஆகணும், அப்போ தான் வெண்ணிலாக்கு வந்து நல்ல வாழ்க்கை கிடைக்கும். என்ன வெண்ணிலா, உங்கள் மாமா கிட்ட சொல்லு அப்படின்னோடனே, மாமா ப்ளீஸ் மாமா, இவர் சொல்கிறது ஒரு தடவை கேட்டு பார்க்கலாம், கண்டிப்பாக எனக்கு விஜய் கிடச்சிடுவான்னு தோணுது, எனக்கு விஜய் இல்லாமல் வாழ்க்கையே இல்லை மாமா, ப்ளீஸ் மாமா, உங்களை கெஞ்சி கேட்குறேன் மாமா. சரிம்மா உன் இஷ்டம் அப்படி சொல்கிறாரு. நான் சொல்கிறபடி எல்லா வேலையும் நீங்கள் கரெக்டாக பண்ணுங்கள், கண்டிப்பாக விஜய் வெண்ணிலாவை ஏற்றுன்னு தான் ஆகணும், அந்த சூழ்நிலையை விஜய்க்கு நம்ம உருவாக்கணும் அப்படின்னோடனே சரின்னு சொல்லிட்டு எல்லாம் பிளான் பண்ணுறாங்க. அங்கே வந்து அன்பரசு வராரு. அன்பரசை பார்த்துட்டு வந்து வெண்ணிலா வந்து சம கோவமாயிடுறாங்க. அடுத்து அன்பரசு மன்னிப்பு கேட்டு கண்டிப்பாக உன்னையும் விஜய் நான் சேர்த்து வைக்கிறேன்னு சொல்லிட்டு ப்ராமிஸ் பண்ணுறாரு. இங்கே வந்து என்ன பண்ணுறாரு, விஜய் வந்து காவேரிக்கு கால் பண்ணுறாரு. காவேரி வந்து விஜய் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் எடுக்கிறாங்க. சொல்லுங்கள் அப்படின்னோடனே, எப்படி இருக்கீங்கன்னு கேட்குறாங்க. நல்லா தான் இருக்கேன் அப்படின்னோடனே, என்னங்க ஒரு மாதிரி இருக்கீங்க, உங்கள் குரலே சரியில்லையே, உடம்பு ஏதாவது சரியில்லையான்னு. ஒன்றும் இல்லை காவேரி, நான் நல்லா தான் இருக்கேன், ஒரு சின்ன பிரச்சனை, வேறு ஒன்றும் கிடையாது அப்படின்னோடனே, என்ன பிரச்சனை சொல்லுங்கன்னொன்னே, இங்கே பார், நீ உங்கள் வீட்டில் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி கேட்டோன்னே, அம்மா ரொம்ப கோவமாக இருக்காங்க, இந்த மாதிரி நடந்தோன்னா அவங்களுக்கு ரொம்ப டென்ஷனாக இருக்காங்க விஜய், என்ன பண்ணுறதுன்னு தெரியல அப்படின்னோடனே, நீ கவலைப்படாத, இந்த பிரச்சனைக்கு எல்லாத்தையும் நான் கண்டிப்பாக சால்வ் பண்ணுவேன், நீ என்னை தப்பாக நினைக்கல, நான் எப்படி விஜய் உங்களை தப்பாக நினைப்பேன், எனக்கு அது போதும் காவேரி அப்படின்றாரு. சரி, என்னங்க ஒரு மாதிரி இருக்கீங்க, என்ன நடந்தது அப்படின்னு சொல்லி கேட்டோன்னே, இங்கே பார், இவ்வளோ பிரச்சனைக்கு யார் காரணம் தெரியுமா? யார்? எல்லாம் அந்த பசுபதி தான் காரணம், பசுபதியும் என்ன நடந்தது தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு பசுபதி அடித்தது, சண்டை போட்டதுக்கு எல்லாத்தையும் சொல்கிறாரு. அதை கேட்டு பயங்கரமாக அதிர்ச்சி அடைகிறாங்க. காவேரி, நீங்கள் என்ன சொல்கிறீங்க? பசுபதி நீங்களும் சண்டை போட்டிங்களா? அவர் அடிச்சிங்களா? ஆமாம், ஆனால் அவன் சும்மா இருக்க மாட்டான், இன்னும் எதாவது பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது, எல்லா பிரச்சனையும் நான் பார்த்துக்கிறேன் காவேரி, நீ அமைதியாக இரு, நீ வந்து உங்கள் வீட்டோட சந்தோஷமாக இரு, எனக்கு அது போதும், நீ இதில் தலையிடவே வேண்டிய அவசியமே கிடையாது, நான் பார்த்துக்கிறேன்னு. நீங்கள் பத்திரமா இருங்க, எனக்கு ரொம்ப கவலையாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க காவேரி.